சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. நாலா பக்கமும் விஜய்க்கு வெகும் அடி. மகிழ்ச்சியில் ஸ்டாலின். விஜய் அவர்கள் தாவேகா என்னும் கட்சியை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20% ஓட்டுகளை தன் பக்கம் இழுத்து வைத்து கொண்டிருக்கிறார். மேலும் காங்கிரஸ் விஜயுடன் கூட்டணி சேரலாமா, இல்லை விஜயை பிஜேபி பக்கம் இழுத்து விடலாமா என்கின்ற அரசியல் கணக்குகளும் தற்போது போய்கொண்டிருக்கிறது. வருகிற 2026 எலெக்ஷன் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. விஜய் தான் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். இதனால் தான் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பயந்து கொண்டு மக்களுக்கு நலத்துட்டிய உதவிகளை செய்கிறேன் என தொடர்ந்து இலவச லேப்டாப் 3000 ரூபாய் கொடுப்பது போன்ற அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டு வருகிறார். ஆனால் விஜய்க்கு நாலா பக்கமும் செக் வைத்து அவரை இக்கட்டில் மாட்டிவிடப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் கரூரில் நடந்த அந்த சம்பவத்தில் விஜய்தான் முக்கிய குற்றவாளி என சிபிஐ அவரை டெல்லிக்கு அழைத்து செல்ல உள்ளனர். இன்னொரு பக்கம் தான் நடித்திருக்கும் ஜனநாயகன் படத்தின் சென்சார் இஷ்யூ. இதில் கிட்டத்தட்ட 25 கட்டுகள் செய்ய வேண்டுமாம். அவ்வாறு செய்தால் மட்டுமே படத்தை வெளியிட முடியும். ஒருவேளை 25 கட்டுகள் செய்தால் அந்த படமே இல்லாமல் போய்விடும். தொடர்ந்து ஜனநாயகன் படத்திற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு தான் வருகிறது. அதை தொடர்ந்து ஒரு பக்கம் கூட்டணி விஷயம், அதாவது விஜய் பிஜேபி பக்கம் செல்வாரா இல்லை காங்கிரஸ் பக்கம் செல்வாரா, இப்படி இரண்டு பக்கமும் யார் பக்கம் செல்வார் என்பது தெரியாமல் விஜயே திணறி கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. இன்னொரு பக்கம் திமுக தரப்பிலிருந்து விஜயை காலி செய்ய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து விஜயின் அனைத்து செயல்பாடுகளையும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முடக்குகிறார் என்கின்ற செய்தியும் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இதனால் விஜய்க்கு நாலா பக்கமும் அழுத்தமும் அடியும் விழுவதாகவும், ஒரு பக்கம் பிஜேபி தன்னிடம் சேருமாறும், அப்படி சேரவில்லை என்றால் தொடர்ந்து ஜனநாயகன் படமும் ரிலீஸ் ஆகாது, அது மட்டுமில்லாமல் அரசியலிலும் நீடித்து இருக்க முடியாது என்கின்ற மிரட்டல்களும் வந்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இன்னொரு பக்கம் தமிழகத்தில் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் செய்ய விடமாட்டேன் என டிஎம்கே ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்கியதாகவும், உதயநிதி ஸ்டாலின் மறைமுகமாக ஜனநாயகன் படத்தை முடக்க சதி செய்வதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. அது மட்டுமில்லாமல் விஜய் யாருடன் கூட்டணி வைக்கிறாரோ அந்த கட்சிதான் இம்முறை வெற்றி பெறும் என்கின்ற தகவலும் தற்போது பரவலாக போய்கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக வரும் அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் விஜய்க்கு ஆதரவாக காங்கிரஸ் இறங்கியுள்ளது. இது ஸ்டாலினது கூட்டணிக்கே வேட்டு வைக்கும் விதமாக இருப்பதாகவும், இதனால்தான் ஸ்டாலின் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார் என்கின்ற தகவலும் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கு.